வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டு அம்மா பொண்ணு, அப்பா பொண்ணு. பொதுவாக ஒரு குழந்த ஒரு பூமிக்கு வரும்போது, இப்போ இதை கேட்டுட்ருக்க நீங்களும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து வந்திருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் குழந்த இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு குழந்தைங்க இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அது எப்படி வந்தாங்க? முதல்ல நீங்கள் எப்படி வந்தீங்க? இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நம்ம இங்கே வந்திருக்கோம்ல, ஏன் வந்திருக்கோம்? நம்ம ஏன் அமெரிக்காலேயோ லண்டன்லேயோ ஜப்பான்லேயோ பிறக்கலை? இல்லைனா ஏன் ஒரு ஆதி பழங்குடி இன மக்களாக பிறக்கலை? இப்போ இருக்கோம்ல, இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம்? நாம் வந்தோமா, இல்லை யாராவது நம்மளை இங்கே விட்டாங்களா? அப்படி வந்திருந்தோம்னா இங்கே பிடிச்சி வந்தோமா, பிடிக்காமல் வந்தோமா? நிர்பந்தத்தில் யாராவது இங்கே தூக்கி போட்டாங்களா? இதுக்கு ஏதாவது நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அப்புறம் இந்த உடல் பார்த்தா தேவதை மாதிரி இந்த உலகத்தில் பெண்கள் இருக்காங்க. ஆண் தன்மை நிறைந்த பயங்கரமான அழகான ஆண்கள் இருக்காங்க. அப்புறம் மீடியமான ஆண்கள் இருக்காங்க. அழகுலேயும் அறிவுலேயும் திறமையிலையும் சில இதில் உச்சபட்சமாக இருக்காங்க. இந்த உருவ அமைப்பெல்லாம் யார் டிசைன் பண்ணுறா? உடனே நீங்கள் அவங்க அப்பா அம்மாலேருந்து இந்த டிசைன் வந்திருக்கு, அவங்க அப்பா அம்மா மாதிரியே இந்த குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்வீங்க. சரி, அவங்க அப்பா அம்மா அப்போது யார் இந்த டிசைன் பண்ணுறான்னு கேட்குறேன். சரி, ஒரு 3 குழந்த பிறக்குது. அதில் நீங்கள் கலர் கூட வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா கலர், அம்மா பிளாக்கு, இந்த மாதிரி ஏதோ வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு குழந்த அந்த வீட்டில் 3 குழந்த கலராக பிறக்குது, ஒரு குழந்த மட்டும் ஏன் கருப்பாக பிறக்குது? இல்லை 2 குழந்த கருப்பாக பிறந்திருக்கு, இல்லை ஒரு குழந்த மட்டும் ஏன் பிளாக்காக பிறக்குது? சில பேர் பார்த்தோன்னா அங்க லட்சணம், சாமுத்திரிக லட்சணப்படி ஒரு பெண் இருப்பாங்க, ஒரு ஆண் இருப்பாங்க. சில பேர் ஏன் குறையோடு பிறக்கிறாங்க? சில பேர் ஏன் ஒரு வீட்டில் ஒரு குழந்தையும் இல்லைல்ல, அவங்க வீட்டில் பிறக்காம ஒரு 5 குழந்த இருக்கும், அந்த குழந்தை அடுத்த தேவையே இல்லைங்கிற சுச்சுவேஷனில் 6வது குழந்தையா அந்த குழந்தை ஏன் பிறக்குது? அப்போது இந்த பூமிக்கு வர்ற நோக்கமும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் மாறுபட்டிருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம செயல்களும் இங்கே இருக்குது. சரி, எனக்கு இன்றைக்கி இந்த அப்பா அம்மா பிடிக்கல, நான் இவங்களை குவிட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு நான் கேரளாவில் ஒரு அப்பா அம்மா சூஸ் பண்ணியிருக்கேன், அவங்க என்னை ரொம்ப பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்றைக்கி போயிடலாமா? போக முடியாது. அதே மாதிரி அந்த வீட்டில் 5 குழந்தைங்க இருக்காங்க. 4 குழந்தைங்களே அவங்களால 2 குழந்தைங்கள கவனிக்க முடியாது. அவங்ககிட்டருந்து நான் ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு நான் அது என் குழந்தைய மாற்றிக்கலாமா? அதுவும் முடியாது. அப்போது சரி, இந்த நம்ம க்ரோசரி, வெஜிடபிள்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் இந்த மாதிரி ஏதோ திங்ஸை வாங்குகிறோம்ல, அதே மாதிரி ஒரு குழந்தைய போய் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லையா? ஸ்டெம் செல் வந்துடுச்சே. நான் ஸ்டெம் செல் வந்துருச்சுனாலும் குழந்த உண்டாகிற ஒரு பெண்ணுக்கு தானே இந்த மாதிரி ஹைட்டு, இந்த மாதிரி வெயிட்டு, இந்த மாதிரி ஷார்ப்பான மூக்கு, இந்த மாதிரி அப்புறம் என்ன சொல்கிறது, இப்படி இருக்கணும், இந்த அமைப்பில் இவ்வளோ கை இவ்வளோ நீளமாக இருக்கணும், பாடி இவ்வளோ இதாக இருக்கணும், இந்த மாதிரி ஒருத்தங்களை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு பெண்ணுக்கு அதே குணநலங்கள் உள்ள ஸ்டெம் செல்லை தூக்கி இப்போ வச்சு குழந்தை உண்டாக்குறாங்க. சரி, அந்த வகையில் அதுக்காவது ஒரு ஸ்டெம் செல் வச்சு ஒரு குழந்தைய உருவாக்கலாமா? இந்த டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி குழந்தை உருவாக்குறாங்க. இப்போது அந்த மாதிரி எப்படி குழந்தை வருது? ஒரு குழந்தை சிசேரியன் தான் பிறக்குது, ஒரு குழந்தை நார்மல் டெலிவரியாக பிறக்குது. இந்த நார்மல் டெலிவரிங்கிறத டாக்டர் டிசைட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே இது சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லி இப்போ டாக்டர் ஆக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. வாட் எவர் எப்படியோ பிறக்குது. ஏன்? அப்போது இந்த குழந்தை இந்த பூமிக்கு வர்ற நோக்கம்தான் என்ன? இது யார் டிசைட் பண்ணுறா? இல்லை மேலே ஏதாவது ரூல்ஸ் வச்சுருக்காங்களா என்ன? அப்படின்னா நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா என்றைக்காவது? 2வது, இந்த குழந்தை நான் இன்றைக்கி எனக்கு இந்த கலர், இந்த உருவம் எனக்கு பிடிக்கல, நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன், அதனால் எனக்கு இந்த ஒயிட்டாக இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கிறது, எனக்கு இந்த அழகே எனக்கு பயம் வருது, இந்த அழகை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை நான் கருப்பாக பிறந்துட்டேன், 2வது என்னென்னா எனக்கு இப்படி முடியல, இப்படி கண் இல்லை, இப்படி முகம் இல்லை, உடல் உறுப்புகள் இப்படி இல்லை, நான் ஜஸ்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன்,
கொஞ்சம் கலர் வேணும், கொஞ்சம் இது மாதிரி மாற்றி முடியுமா? பிளாஸ்டிக் சர்ஜரியை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். இது வந்து என்ன 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 கட்டமைப்பின் கீழே இது வந்து நிகழுது அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இந்த தலைப்பை பேசுறதுக்கு என்ன காரணம்னா, இன்னைக்கு காலையில் என்னோட பொண்ணுக்கும் எனக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, "நீ அம்மா தெரியுமா? நான் உன் பொண்ணு தெரியுமா? இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நான் உன் பக்கத்தில் இருக்கேன். நான் வந்து நீ என் பக்கத்தில் இருக்க தெரியுமா? நீ என் அம்மா தெரியுமா?" அப்படின்னு அவள் சொல்லுவாள். இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கா. இன்றைக்கி நிறைய தடவை சொன்னான். ஒரே நாளில் இன்றைக்கி நிறைய தடவை சொன்னான். நீ வந்து இந்த இப்படி ஒரு சின்ன குழந்தைங்கள கொஞ்சுவாங்கல்ல, அது மாதிரி அவள் என்னையை கொஞ்சிகிட்ருக்கா. ஆக்சுவலாக அவள் அம்மா மாதிரியும், நான் இப்போ குழந்த பிறந்தா கொஞ்சுவாங்களே அது மாதிரியும். எது அவளை அப்படி கொஞ்சம் வைக்கிது? நான் சொன்னேன், அம்மு நீ அன்புத்தன்மையில் இருக்க, அது வெளிப்படுறது நான் இருக்கேன். சில டைமில் நீ வந்து நான் பேசும்போது கத்துற இல்லையா, கோவப்படுறதில்ல, அப்போ எப்படி இதே மாதிரியா நான் தெரியுறேன்? அப்போ கோவமாக இருக்க, நான் வெளிப்படையில் நான் என் உருவம் அப்படி தெரியுது. ஸோ இப்போ இந்த அன்புக்கு காரணம் என்னோடய வெளித்தன்மை கிடையாது, உன்னோட உள்தன்மையில் நீ அன்பு பொங்குறதுனால, அன்கண்டிஷனல் லெவலில் இருக்கிறதுனால, நீ உச்சபட்ச ஒரு ஆற்றல் நிலையில் ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதுனால என்னோடய பிரதிபலிப்பு அப்படி தெரியுது. உன்னையே நீ அப்படி பார்க்குற அப்படின்னு சொன்னேன். நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தாம்மா சொல்கிற அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இன்றைக்கி அவள் கண்ணில், அவள் ஆட்டிடியூடு, அவள் பாடி, மொத்த செல்லுமே அந்த அன்பை வந்து தெரிக்குது, கொப்பளிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த என்ன சொல்கிறது, மத்தாப்பு மாதிரி அப்படி ஜொலிக்குது அவளோட அந்த அன்பு. அப்போது இது வந்து ஏன் நிகழுது அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு வந்து என் பொண்ணை நான் சூஸ் பண்ண விதம் வந்து என்னென்னா, அதை ஒரு வீடியோவே போடுறேன். நான் என் பொண்ணு வந்து எனக்கு எப்படி என்னை சூஸ் பண்ணி வந்தா அப்படின்ட்டு. அது ஆரம்பத்துலேருந்து சொன்னால் தான் ஒரு பெரிய காணொலியாகவே போடலாம். இதில் வந்து நான் பொதுவாக பேசிடுறேன். பேசிக்காக ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு அம்மாவை சூஸ் பண்ணி வராங்கன்னா, அது எவ்வளோ பெரிய யுகம் தாண்டி வர்றதுங்கிறது உங்களுக்கு புரியாது. ஒரு பிறவி எடுத்து வர்றது, அதுவும் ஔவையார் வந்து சாதாரணமாக அவங்க வந்து பொய் சொல்லலை, அவங்க வந்து உண்மையிலேயே உண்மையாக சொன்னாங்க. மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்க தற்கொலை பண்ணிக்கிற உயிர்கள், 2வது உயிரை வந்து அலட்சியமாக நினைக்கிறது, உடலை வந்து கொஞ்சம் கூட கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இது பொதுவாக நீங்கள் பாருங்களேன், இதை கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி யோசித்து பாருங்களேன். இந்த உடலில் யாராவது பிரக்கையே எடுக்கிறோமா? இந்த உடல் வந்து எப்பா என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு நினச்சி பார்க்குறோமா? அசால்ட்டு. அப்போது இந்த உடல் எடுத்து வர்றதுக்கு என்னன்னு சொல்லி ஒரு பிக்சர் படம், இந்த உடல் எடுப்பதற்கு முன் இவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவோ, ஒரு பிக்சரோ, ஒரு திரைப்படமோ வந்துச்சுன்னா, அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த உடலோட அருமை. எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு குட்டி பிரபஞ்சத்தையே ஒரு துளி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது, அதுக்கு நன்றி சொல்ல உங்களால் வார்த்தைக்கு அந்த இறைவன் மேலே உள்ள என்ன சொல்கிறது, ஒட்டுமொத்த நீங்கள் நன்றி கடன் பட்டாலும் இதுக்கு ஈடாகாது. எவ்வளோ அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாலும் இதுக்கு ஈடாகாது. இந்த உடல் கொடுத்து இந்த அனுப்புனதுக்கு வாட்டவர் உங்களுக்கு துன்பம் வருதோ, இன்பம் வருதோ, நீங்கள் ஆணாக இருக்கீங்களா, பெண்ணாக இருக்கீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஒரு உடல் எடுத்து வர்றீங்கன்னாலே எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? இதில் என்ன பெரிய தியானம் வரல, சமாதி வரல, நமக்கு யோகம் வரல, அதிர்ஷ்டம் வரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். மனிதனாக பிறந்து வர்றது எவ்வளோ பெரிய அரிய 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 வரம் தெரியுமா? அதுவும் நான் பேசுகிறேன், எது வருது, எவ்வளோ பேர் பேச முடியாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் பார்க்க முடியாமல் இருக்காங்க, அதில் அந்த மனிதர்களில் கூட. ஆனால் நான் அதையும் தாண்டி நான் ஸ்பெஷலாக இருக்கேன். அதை விட என்னென்னா, நான் இறைவனை உணர்கிறேன், இறைவன் என்ன உணர்றான், இறைவன் இல்லாமல் நான் இருக்க முடியல, நான் இல்லாமல் இறைவன் இருக்க முடியலங்கிற உணர்வு, ஒரு என்ன சொல்கிறது, அந்த அனுபூதி, அந்த அனுபவம் ஒருத்தங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை விட என்ன வேணும்னு கேளுங்க. என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்? அப்போது தயவு செய்து இந்த வாழ்க்கையை வந்து கொண்டாடி 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 தீர்த்து நீங்கள் வந்து களைச்சி அப்படி களைப்படைஞ்சு கீழே விழுவாங்க தெரியுமா? ஓடி 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 இந்த ஒரு என்ன சொல்கிறது, மாரத்தான் ஓடி ஒருத்தங்க கீழே உட்காருவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நீங்கள் களைச்சி போகணும். எதில்? அன்பில். இந்த மனித பிறவி எடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் அந்த அனுபவம் வந்து உண்மையாக உணர்ந்திருந்தோன்னா, இவ்வளோ தூரத்துக்கு இந்த உடலை வந்து அலட்சியப்படுத்த மாட்டோம். இந்த நேரத்தில் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் அதெல்லாம் நான் பஸ்ஸில் ஒரு 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 பாடியை வந்து அறுவை பிரேத பரிசோதனை பண்ணுவாங்கள்ல, அதில் ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு இருக்குது. அவள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தா. அப்போ அவள் சொல்லியிருந்தா,
அந்த குழந்தைய ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவங்களுக்கு வந்து இல்லீகல். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு லேடி கூட, இந்த பொண்ணு வந்து இன்னொரு பையன் கூட, இன்னொரு ஜென்ட்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுட்டு, அந்த குழந்தை 9 மாத குழந்தைய அடித்து கடித்து அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, என்ன சொல்கிறது, அதுக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படி அப்படி கொல்ல வச்சுட்டாங்களாம். கொன்னுருக்காங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த குழந்தை இறந்து போச்சு. அதை பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த காயம் அவங்க கடிச்சு வைப்பாச்சு, காயம் ஆறி திரும்ப காயம் அப்படி எப்படி இது முடியுது? எப்படி இது முடியுது? நீங்கள் என்னமோ எஃப்ஸ்டீன் ஃபைலு அவங்க கொடுமைப்படுத்திட்டாங்க, இவங்க கொடுத்து இதெல்லாம் என்னது? இது ஒரு சின்ன பாட்டா? இது ஒரு துளி. அது வந்து ஒரு கடல். துன்பம் தானே. யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிறீங்க. இந்த விஷயம் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு விஷயமாகவே பார்க்கப்படலை. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஒருத்தன் செஞ்சுட்டான்னா பொங்குறீங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கணும். உங்களுக்கு விளம்பரம். இதனால தான் இறைவன் உங்களை அந்த உயிர்களை வந்து கொசுவை விட கேவலமாக நம்மளை வந்து உண்மையாக வச்சுருக்காங்கிறது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ அசால்ட்டாக நினைக்கிறதுனால தான் ஒரு கொசுக்கு என்ன வந்து மதிப்பு கொடுக்கப்படுதோ இந்த பிரபஞ்சத்தில், அதே மாதிரி தான் இந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படுது. உங்களுக்கு அடித்தா கத்துறீங்க, கொசு கத்தாது, அவ்வளோதான். அதை அடிக்கும்போது என்ன ஒரு அசால்ட்டு, என்ன ஒரு இது, ஒரு ஹிட்டை போட்டு மொத்த கொசுவும் கொள்றீங்க. உங்கள் கொலைகாரம் நீங்கள் கொன்ற விடவா இந்த உலகத்தில் வந்து கொலை நடக்குது? இந்த புரிதல் இல்லாத போது நீங்கள் மனிதர்கள் மேலே இருக்க மனிதாபிமானம் இல்லை, இங்கே வந்து உயிர்களுக்கு கொள்வது, நான் வள்ளலாரை கும்பிட்றேன், அப்போ அதெல்லாம் சுத்த அறியாமல். இதில் வந்து நான் பேசுறதை வச்சு நீங்கள் வந்து என்னடா இந்த லேடி இப்படி பேசுகிறாங்கன்னு கூட நினச்சா கூட எந்த கவலையும் கிடையாது. ஒரு நாட்டில் ஒரு போர் நடக்குது அப்படின்னா இங்கே உட்காந்து ஒரு க்ஷணம் ஒரு கண்ணை மூடி ஒரு இறைவா இந்த உலகத்துக்கு ஒரு அமைதி வேணும், அந்த மக்கள் நடுங்கிறது, அந்த மக்கள் வந்து துன்பப்படுறது உனக்கு உணரலை அப்படின்னா நாளைக்கு உனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? அப்புறம் எப்படி கொத்தாக சாகாமல் கொரோனா வந்து மொத்தமாக சாகாமல் இன்னொன்று கொரோனா மாதிரி மரோனா வந்து மொத்தமாக சாக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உடனே நீங்கள் சாக மாட்டிங்களா நீங்கள் பேசுறதுனால? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உணர்வு வந்து மனிதனுக்கு கண்டிப்பாக கடத்தப்பட்டிருக்கணும். இதை தாண்டி மனிதனாக வந்ததுக்கு என்னதான் அர்த்தம் இருக்குது? நீங்கள் போய் அந்த போர் செஞ்சு அவங்களுக்கு போய் பணம் கொடுத்து அவங்கள்ட்ட போய் அந்த இடத்துல போர் நின்று ஈக்குவலாக சண்டை போடுங்கன்னு சொல்லலை. ஒரு உணர்வு ஆகா சண்டை நின்றணும். அந்த மக்கள் அந்த 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 உணர்வை வாங்கி ஒரு தடவை அங்கே நல்லா இன்னும் அந்த மக்கள் அந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்துடணும்னு நினச்சிடணும். ஏன்னா நீ தான் அதுதான் நீ. இங்கே பிரிவினையே இல்லை. தயவு செய்து இல்லை. ஒரு செடி வந்து செத்து போய் கருகி போகுது அப்படின்னா அது ஒரு கர்மாவின் வருது. அந்த போரில் வருதுல, அது கர்மாவின் வருது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மழை பெய்யும் போது யாருக்காண்டி மழை பெய்யுது? யாரோ ஒருத்தருக்காண்டி பெய்யுதுன்னா எல்லோரும் அனுபவிக்கிறோம்ல. அதே மாதிரி யாரோ ஒருத்தருக்கு துன்பம் வர்றதுனால எல்லோரும் அனுபவிக்கிறோம். ஆனால் இந்த புரிதல் இருக்கணும் தானே, ஒரு உணர்வு இருக்கணும் தானே, ஒரு நன்றி உணர்வு, அன்பு, அது பேரன்பு. இந்த 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 இதை வந்து இந்த ஃப்ரீக்குவன்சி தான் கடத்துங்கன்றேன். போய் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பணத்தை கொடுத்துருங்க, உங்கள் நகையை கொடுத்துருங்க, உங்கள் டைமை கொடுத்துருங்க, உங்கள் உழைப்பை கொடுத்துருங்கலாம் கேட்கல. ஒரு உணர்வு, பிரபஞ்சம் நல்லா இருக்கட்டும், சூப்பராக இருக்கட்டும், அந்த எல்லாருமே ஆனந்தமாக இருக்கட்டும். அப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வறட்சியாக இருக்கட்டும், ஒரு இடத்துல ஒரு பாலைவனமாக இடமா இருக்கட்டும், ஒரு பனி ஃபுல்லாக பனி, அவங்களுக்கு வெயிலுக்கே இல்லை, அதுவும் தான், அது ஒரு சீதோசனை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நமக்குள்ளே இருக்கும்போது இதை நீங்கள் வந்து அனுபவம் வராதனால நீங்கள் அறியாமையில் பேசுகிறீங்க. ஆனால் வந்துருச்சுன்னா நீங்கள் ரத்த கண்ணீர் அடிச்சிருப்பீங்க இவ்வளோ நாள் பண்ணதுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உணர்வாக உங்களால் உண்மையே பண்ண முடியலனாலும் சொல்லுவேன் தானே, நான் வேண்டிக்கிட்டேன், அவ்வளோதான். யாரோ வேண்டிக்கோங்க, இந்த பூமி நல்லா இருக்கணும். ஒரு பூமியை வந்து ஒரு கையில் உள்ளங்கையில் வச்சா அந்த 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 அதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த பூமியும் ஆனந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பூமிக்குள்ள இருக்க நம்மளும் ஆனந்தமாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கிருஷ்ணா வந்து ஒரு வாயை வந்து அவங்க யசோதாவுக்கு வந்து அந்த ஆணை வந்து வெண்ணெய் மண்ணு தின்னானு காமிக்கும்போது ஆகும்போது உள்ள பூமி உருண்டை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பூமி உருண்டை இருந்துச்சுன்னா அந்த கிருஷ்ணன் எங்கே இருந்தார்? எந்த பூமிக்குள்ளே இருந்தார்? அந்த பூமிக்குள்ளே தான் கிருஷ்ணர் இருக்காருன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல. இப்போ இந்த பார்க்குறோம்ல மகாபாரதம்லாம், அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பூமி உருண்டை இருந்துச்சுல, அது என்ன? அப்போ யசோதா எங்கேருந்து பார்த்தாங்க அந்த வெளியில் இருக்க கிருஷ்ணனை? யசோதா எங்கேருந்து பார்த்தாங்க உள்ளே இருக்க பூமி உருண்டையை? அப்போ அந்த பூமி உருண்டைக்குள்ளே நம்ம இருக்கோமா? யசோதாவும் கிருஷ்ணாவும் இருக்கிற பூமிக்குள்ளே நம்ம இருக்கோமா? யோசித்து பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தில் நம்ம இருக்கோங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, இதில் இந்த சூரியன் தெரியுதுல, இதில் இதே மாதிரி 13 லட்சம் பூமியை கொண்டு போய் அந்த சூரியனில் அடைச்சிடலாம்.
23 ஆண்டுகளாகும் இந்த கேலக்ஸி நம்ம கேலக்ஸியை சுற்றி வர்றதுக்கு 23 கோடி ஆண்டுகளாகும். நம்ம கேலக்ஸியை சூரியன் ஒரு வாட்டி சுற்றி வர்றதுக்கு, தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியன் ஒரு வாட்டி கேலக்ஸி சுற்றுறதுக்கு 23 கோடி ஆண்டுகள் ஆகும். நமக்கு இருக்க 30 செகண்ட் 12 ஆண்டுகள். இறைவனுக்கு 30 செகண்ட்னால் நமக்கு 12 ஆண்டுகள். அதனால தான் நமக்கு இறைவன் ரொம்ப காலம் வாழ்கிற மாதிரியும் நம்ம மனிதனாக பிறவி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. அந்த கால சூழ்நிலை, அந்த டைமென்ஷன் 3D 4D, அப்புறம் அந்த பரிமாணம் 12th டைமென்ஷன், இந்த மாதிரி 24 டைமென்ஷன், இந்த மாதிரி ஏதோ இருக்குது. நான் என்ன சொல்லேன்னா, அதுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்தால் தான் உணரணும் இல்லை. ஆனால் பிரபஞ்சத்தை உள்ளுக்குள்ளே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னா உணர்ந்துருக்கணும் தானே. இதை காலங்காலமாக புக்கில் வரியை படிச்சுக்கிட்டே போகிறதா ஏன் அனுபவத்துக்கு வரக்கூடாது? நான் இன்றைக்கி கொஞ்சம் எமோஷனலாக தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னோடய நோக்கம் என்னென்னா, ஒரு குழந்தையே ஒரு அம்மாவை சூஸ் பண்ணி எவ்வளோ தெளிவாக நம்மளோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு உணர்வாக, இப்போ ஒரு குழந்தை என் குழந்தைய எடுத்துக்கோங்களேன். அவளுக்கு இந்த சொசைட்டியில் எப்படி வாழணும்னு தெரியாது. நான் சொல்லித்தர்ற மாதிரி ஒரு அம்மாவை சூஸ் பண்ணி வந்துடுறா. அவ்வளோதான். அம்மா நான் தப்பு பண்ணுவேன், அதுவும் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவேன், நீ சொன்னதை கேட்கவே மாட்டேன், ஆனால் அத்தனை தடவை சொல்கிற மாதிரி ஒரு அம்மாவை உருவாக்கி அந்த அம்மாவை சூஸ் பண்ணி இந்த குழந்தை வருது. இத்தனை தடவை அம்மா செய்வாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்களா எல்லா தப்பும் செய்வாங்க. அந்த தப்புக்கு அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவே உடந்தையாக இருப்பாங்க. நான் தப்பு செய்யணும் வரப்போகிறேன், நான் உடந்தையாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது அந்த திருடனை வரப்போகிறேமா திருடனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி தான். எல்லாமே பேஸ் நம்ம கட்டமைக்கப்பட்ட ஒரு பிளானோட, ஒரு ஒப்பந்தத்தோட, ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்கள்ல, கான்ட்ராக்டோடு தான் வரோம். அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே நம்ம கடந்து போயிடுவோம். அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், உங்கள் நாய்க்குட்டியாக இருக்கட்டும், உங்கள் தோட்டமாக இருக்கட்டும், உங்கள் சொத்தாக இருக்கட்டும், உங்கள் உடலாக இருக்கட்டும், எல்லாமே 21,500 மூச்சு இருக்குல்ல ஒரு நாளைக்கு. அந்த மூச்சை வச்சு உங்கள் ஆயில் கணக்கிட்டு எல்லாமே ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து உங்களுக்குள்ளே கொடுத்துருக்காங்க உள்ளே, இந்தாங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு. அப்போது இதை தாண்டி ஒன்றுமே நடக்காது, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த புரிதல் வேணும்னு தான் சொல்கிறேனே ஒழிய, நீங்கள் எங்கிட்ட காட்டுங்க, நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க அப்படி வந்திருக்கீங்க அதை சொல்ல வரல. இந்த ஒரு கோணத்துலேருந்து பாருங்கள், இந்த பூமி இந்த ஒரு கோணத்துலேருந்து பாருங்கள். அதுக்குள்ளே மூழ்கிடாதீங்க. பற்று ஜாஸ்தி வச்சுக்கிட்டு அதை பிரிக்க முடியாமல் கவலைப்படாதீங்க. இது அழிஞ்சு போகிறது தான், எல்லோரும் தான், ஆமல்ல அப்படின்னு கொஞ்சம் ஏற்றுக்க பழகுங்க. எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ, எப்போ சரணாகதி பண்ணுறீங்களோ, எப்போ நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது அதுதான் வழி நடத்துது, அகங்காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அகங்காரத்தை நான் இல்லை இது இல்லைன்னு குறைக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு மேலே ஒன்று இருக்காங்க, நமக்கு கீழே ஒன்று இருக்காங்க. கீழேருந்து தான் நம்ம வந்திருக்கோம், மேலே இருக்கிறத பார்த்து நம்ம ஏங்குறோம். அதே மாதிரி தான் கீழே உள்ளவங்களும் நம்மளை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு புரிதலுக்கு வாங்க. இங்கே பணம், நகை, பொருள், சொத்து இதெல்லாம் ஒரு விதமாக தேவை. சேம் டைமில் மனிதனும் கருணையும் அன்பும் பாசமும் தேவை. அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆழமாக உங்கள் மனசுலேயும் உங்களோட உணர்வுலேயும் நீங்கள் கொண்டு வரணும். இதுதான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணு சொல்கிறத பார்த்தா அவள் அந்த ஆன்மா அப்படி இது என்னது ஊற்று மாதிரி பொங்குது. அது என்ன சொல்கிறது, நம்ம சொல்லணும்ல, அந்த ஊற்று மாதிரி அது பொங்குது. இந்த உணர்வை உண்மையாக சொல்லணும்னா அப்பப்போ பொங்குறது, இன்றைக்கி ஜாஸ்தி பொங்குச்சு, அவ்வளோதான். அப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்பப்போ அதிகமாகும் போல் அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சக்தி நிலை. அப்போ இந்த பூமியில் ஏதோ மாற்றம் நிகழுது. அப்படி தானே? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல பனி இருந்துச்சுன்னா, பனிக்காலம் இருந்ததுன்னா பனிக்காலம் வரும்போது பனியாக உணர்வோம், வெயிலாக இருந்ததுன்னா வெளியே உணர்வோம். அப்போ ஒரு நாள் நீங்கள் அன்பாக உணர்ந்தீங்கன்னா, அன்பு நிலை இந்த பிரபஞ்சத்தை ஜாஸ்தி இருந்தால் அன்பாக உணர்றீங்க. அந்த பிரபஞ்சம் ரொம்ப ட்ரையாகவும் வருத்தமாகவும் இருந்தால் அது மாதிரி உணர்றீங்க. அப்போது உங்களுக்குள்ளே உணர்ந்தது அங்கே உணர்றீங்க, அங்கே உணர்றது இங்கே உணர்றீங்கன்னா, நம்ம பிரபஞ்சத்தை சரி பண்ண முடியாது. ஆனால் நம்ம சரி பண்ணலாம்ல, தனி மனிதன் சரி பண்ணலாம்ல. தனி மனிதனுக்கு இருக்க அண்டத்தை பிண்டத்தை சரி பண்ணிட்டா அண்டம் தன்னால் சரியாயிரும்ல. யாரோ சரியாகணும், யாரோ மாற்றணும், யாரோ இல்லாமல் நம்ம வீடு, நம்ம பிரபஞ்சம், நம்ம குடும்பம்னு சொல்லி ஒவ்வொரு தனிமனும் நினச்சானா இது சாத்தியப்படும் தானே? நிச்சயமாக சாத்தியப்படும். இன்னமும் முருகர் யுகம் வந்துருச்சு, முருகன் வந்துட்டாங்க, சக்தி யுகம் வந்துருச்சு, ஒளி யுகம் வந்துருச்சு, மாறிடுச்சுன்னு எங்கேயோ நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க வேணாம். நமக்குள்ளேருந்து நம்ம ஸ்டெப்பை சின்ன சின்ன பார்வையிலிருந்து இந்த மாயினா என்ன, மனம்னா என்ன, ஆன்மானா என்ன, இந்த ஏன் இது கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத இங்கே ஒவ்வொரு ஆன்மாவும் உணர்ந்துக்க போகிற நேரம் வந்துடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால கூட எங்களை மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி என்னோடய உடலை எடுத்துக்கிட்டு இந்த பிரபஞ்சம் பேசுதோ அப்படின்னு கூட தோணுது.
அதனால் திரும்ப சொல்கிறேன், என்னோடய வார்த்தை என்னோடய வார்த்தையே அல்ல. என்னோடய அறிவு என்னோடய அறிவே இல்லை. என்னோடய கோபம் என்னோடய கோபமே இல்லை. என்னோடய புகழ் என்னோடய புகழே அல்ல. நான் ஒரு கருவி, அவ்வளோதான். இது